அங்கிள் ஒரு ஐஸ்கிரீம் தாங்க. அவனை போட்டு நல்லா அடி. போலாமா? வாங்க. சூப்பர் ஃபைட் ரவுடி. கனி, உனக்கு ஒண்ணு இல்லடா? அடி எதுவும் படல? நல்லா இருக்கல்ல? வீரா, ரவுடி மட்டும் சரியான நேரத்துல வரலன்னு வையேன், எனக்கு ஒன்னே இருப்பாங்க வீரா. ஏய், அப்படிலாம் பேசக்கூடாதுடா செல்லம். இல்ல வீரா, பெரிய பெரிய ரவுடிங்க. நான் குழந்தை தானே. என்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கத்திய தூக்கிட்டு என்னை வெட்டுறதுக்கு ஓடி ஓடி வராங்க வீரா. இதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் பயந்ததே இல்லை வீரா. சரி, நீ உள்ள போ. பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாளா? பெரிய பெரிய பைல்வான்லாம் வச்சு காப்பாத்துறீங்க போலயே. ஏன் மேடம், ஒரு நாள் இந்த மாதிரி செக்யூரிட்டியை போட்டு காப்பாத்துவீங்க, இல்ல 2 நாள் காப்பாத்துவீங்க, அதுக்கப்புறம் எத்தனை தடவை உங்களால இதே மாதிரி செய்ய முடியும்? கலெக்டர் மேடம், நீங்க டியூட்டில வேற பிஸியா இருப்பீங்க, வேலையும் விட முடியாது, குழந்தையும் பாத்துக்கணும். அதுக்காக 24 மணி நேரமும் குழந்தைய உங்க கூடவே வச்சுட்டு கூட்டிட்டு போறதும் கஷ்டம். எனக்கு வேற வேலையே இல்லை மேடம். இப்போதைக்கு என் டார்கெட் உங்க குழந்தை தான். அதனால அந்த வேலையை முடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த கலெக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுங்களேன். நான் ஏதாவது செட்டில் பண்ணாலும் பண்ணிடுறேன். நீங்களும் உங்க குழந்தையும் சந்தோஷமா இருக்கலாம். ஆதித்யா, என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? இந்த அரட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து ஓடுறாள் நான் கிடையாது. ஏதோ ஒரு நாள் என் குழந்தை ஆபத்துல வச்சுட்டா நீ பெரிய ரவுடியா? உன்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? வர சொல்லு. எத்தனை பேரை வேணாலும் வர சொல்லு. இப்ப இருக்கிற அதே அட்ரஸ்ல தான் நான் இருக்கேன், அதே கலெக்டர் ஆபீஸ்ல தான் நான் இருப்பேன். என் குழந்தை வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. முடிஞ்சா உன் கும்பல்ல எவனாவது ஒருத்தனுக்கு திராணி இருந்தா இனி என் பொண்ணு மேல கை வச்சு பாரு. வச்சா என்ன மேடம் பண்ணுவீங்க? வச்சு பாருடா, அதுக்கப்புறம் இந்த வீரா யாருன்னு உனக்கு தெரியும். ஆதித்யா, நீ தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்ட. இதோட விளைவுகளை நீ போக போக சந்திப்ப. உன்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு உன்னை ஒன்னும் இல்லாம உட்கார வைக்கல நான் பாண்டியன் தங்கச்சி வீரலட்சுமி இல்லடா. யோ, நம்ம 2 பேரும் இங்கதான் இருக்கோம், அங்க என்ன பாக்குற? இல்லடா, கத்திரி வெயில் பல்ல காட்டி அடிக்குது. நிலால இருந்து கூட வெயில் தான் அடிக்கும் போல. மழை வர்ற மாதிரி ஒரு அறிகுறியே இல்லையே. உன்னால முடியுமா முடியாதா? செய்யலாம், ஆனா வாட் இஸ் த ரீசன்? நான் அப்படி வர்றதா இருந்தா உங்களுக்கு புருஷனாவா இல்ல? ஏய், என் புருஷனாவோ என் புள்ளைக்கு சித்தப்பனாவோ அந்த வீட்டு பையனாவோ நீ அங்க வந்து தங்கணும்னு அவசியம் இல்ல. என் கண்ணிக்கு ஒரு பாடி கார்டா வந்து தங்கணும். பாடி கார்டா? கண்ணிக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்.
உன் அளவுக்கு யாராலையும் அவ்வளவு பத்திரமா பாத்துக்க முடியாது. 24 மணி நேரமும் என்னால கனி கூட இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு வேலை இருக்கு, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னா கனிக்கு பாதுகாப்பா ஒரு நல்ல ஆள் கூடவே இருந்தாகணும். ஓகே தான், பட் நாங்கள் இங்கே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதை அப்படியே போட்டு எப்படி வர்றதுன்னு தான் எங்களுக்கும் பொழப்பு இருக்குல்ல. உனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், பாடி கார்டு வேலை, ஓகேவா? 1,00,000மா? வீட்லயே தங்கலாமா மேடம்? ஆமா. தனியா ரூம் கொடுத்துருவீங்கல்ல? ம். என்னன்னா பழைய ரூம்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்து வாழ்ந்து. ம். இல்ல இல்ல, ஓகே ஓகே, தனி ரூம் கொடுக்குறீங்கிறப்பவே ஓகே. பை த வே 3 நேரம் சாப்பாடு எல்லாம் உண்டு இல்ல, வித் நான்வெஜ்? ஆமா இருக்கு. தடா, என்னடா? நான் எங்க தங்குறது? ஆமா, உன்னை மறந்துட்டேன். நான் வர்றதா இருந்தா என் அசிஸ்டண்ட்டும் கூட வருவாரு. உங்களுக்கு ஓகே தானே மேடம்? கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? டேய், பாவமா மூஞ்சி வச்சுக்க. பரவாயில்ல. பட் என்னன்னா, இந்த மாதிரி முக்கியமான முடிவெல்லாம் நான் தடால் அடி எடுக்கிறது இல்ல. ஐயோ, கொஞ்சம் யோசிச்சு தான் எடுப்பேன். இப்ப யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும். போட்டு தரீங்களா? என்னது? நான் உனக்கு காஃபி போட்டு தரணுமா? என்ன விளையாடுறியா? ஏதோ குழந்தைக்காக இறங்கி வந்து உதவி கேட்டா உன் புத்தியை காமிக்கிறல. மேடம், நீங்க இப்ப பிசினஸ் டீல் பேச வந்திருக்கிறீங்க. இதுல தேவை உங்களுக்கு தான் அதிகமா இருக்குது. அப்ப நீங்க தான் இறங்கி போகணும். நீங்க காஃபி போட்டு தரலன்னா டீல் ஓகே ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. வேற ஏதாவது ஒரு நல்ல பாடி கார்டா நானே கூட ரெஃபர் பண்றேன். என்னடா? ஓகே. சரி, போட்டு தரேன். மேடம், இந்த காஃபி தூள், சக்கரை, பால் எல்லாம் கிச்சன்லயே இருக்குது. நாங்களும் ஒரு மினி கிச்சன் செட்டப் வச்சிருக்கிறோம். ஆனா இந்த பயலுக்கு தான் ஒன்றும் சமைக்க தெரியல. வேஸ்டா இருக்கான். இவ்வளவு பில்டப் கொடுத்து வேஸ்டா போச்சே.